இங்கேருந்து டெல்லிக்கு சர்ட்டுன்னு ஒருத்தரா மாற்றி போய் ஒரு சீட் எடுத்துக்கிறது. அங்கே அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை குறிச்சிட்டு வந்து பேசுறதுக்கு ஒரு நாள் போதும். அதாவது ஒரு சீட்டில் வந்து ஓகே பிஜேபியா, ஓகே 27, அமமுகவா 11. அமித்ஷா தான் இயக்குறாருன்ற மாதிரி எடுத்துக்கிறது. அமித்ஷா தான் இயக்குறாரு, அதிமுக இதுல என்ன சந்தேகம்? நம்ம ஏசி சண்முகம் என்ன பண்ணாரு? ஏசி சண்முகம் 4 வருஷம் ஒரு ஆட்சி நடத்தினாரு. அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கூட நல்லபடி நடத்தி முடிச்சிட்டாருல. என்ன சொன்னாரு? நான் ஆட்சி நடத்தினேன், மக்களால் நடத்தினேன் சொன்னாரு. என்ன சொன்னாரு? பிஜேபி இல்லைன்னா ஆட்சியை நடத்திருக்க முடியாது, மோடிஜி இல்லைன்னா இந்த 4 ஆட்சியை நடத்திருக்க முடியாதுன்னு பேசினார்ல. மக்களால் நடத்தினேன்னு சொன்னாரா? இவர் எப்படி மக்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு? இல்லை நான் கேட்குறேன், ஏசி சண்முகம் போய் பியூஷ் கோயல் யாரு? அதிமுகவின் தலைவரா? அவர்கிட்ட போய் 4 தொகுதி தான் கொடுக்கணும் என்னன்ட்டு அங்கே போய் தொகுதி பங்கீரை பற்றி பேசிட்டு இருக்காரு. யார் பியூஷ் கோயல்? இல்லை எனக்கு தெரியல. எனக்கு பியூஷ் கோயல் எனக்கு யாரும் இல்லை. பாஜகவோட தமிழகத்துக்கு பேசணும்னு நான் கேட்குறேன். நிற்கிறது அதிமுக கூட்டணியில், எதுக்கு பியூஷ் கோயல்கிட்ட போய் பேசணும்? அவங்க சின்னத்தில் போட்டிடுறத கூட பேசிருக்கலாம். இல்லை இது நான் கேட்குறேன், அவங்க மியூச்சுவலாக பல விஷயங்கள் பேசிட்டு போது அதை எப்படி நீங்கள் கேள்விப்படுத்துறீங்க? இவங்க யார்கிட்ட பேசணும்? ஏசி சண்முகம் மன்னன் கூட யார்கிட்ட பேசணும்? அதிமுக போய் எனக்கு இவ்வளவு தொகுதி, ஏன்னா இவர்கள் தலைமை தாங்கினால் இப்போ 27 தொகுதி பாஜக ஒதுக்கி இருக்காங்க, அதுல கூட அவங்க சீட் எதிர்பார்க்க. நான் என்ன சொல்றேன்னா, பக்கத்து கிளாஸ் டீச்சர் வந்து இந்த கிளாஸ் டீச்சருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் போடுற மாதிரி இருக்கு. இது ரொம்ப அபத்தமா இல்ல? இப்போ நீங்க தலைமை தாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு விஷயத்துக்கு தலைமை தாங்குறீங்கன்னா எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டு, இல்லை இப்படி கூட பண்ணலாம். எப்படின்னா நீங்களும் ஒரு யார் கூட இப்போ பிஜேபி கூட நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்கன்னா இது மாதிரி வந்து ஏசி சண்முகம் என்ன கேட்குறாருன்னு ஏசி சண்முகம் உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட பேசி அவங்க கூட கலந்துரையாடி சொல்கிறதுல தவறு கிடையாது. நேராக அங்கே போகிறது தவறு. நீங்கள் அங்கேருந்து சீட்டு எடுத்துகிட்டு போய் அமித்ஷா சொல்கிற நம்பரை எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய இபிஎஸ் அண்ணன் வந்து ராயப்பேட்டையில் முதல் ஆலோசனை கூட்டம் நடத்தி அன்னைக்கு ஆலோசனை கூட்டம் நடத்தின அன்னைக்கே பிரஸ் மீட்டை வச்சு வெளியிட்டதெல்லாம் எவ்வளவு பெரிய அதிசயம், ஆச்சரியம். அது ஜனநாயகத்துவமா நடக்குது. எடப்பாடி பழனிசாமி வந்து அண்ணன் திருமாவளவனை வந்து இவ்வளவு கேட்கிறாரு, அவருக்கு என்ன தேவை இருக்குன்னு சொல்லி கேட்கற நீங்க தான் நீங்க அவங்க கூட்டத்தில் நடக்கிற பிரச்சனை எல்லாம் பெரிய பிரச்சனையா பேசிட்டு பெரிய பிரச்சனையா நடத்து. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தலைமை பண்பு வந்து அண்ணனா இருக்கணும்னு நினைக்கிறோம். இபிஎஸ் அண்ணன் ஒரு தலைமை பண்ணல, அதுதான் எங்களுக்கும் ஒரு என்ன சொல்றது, எங்களுடைய எதிரியா நின்று போட்டியிடக்கூடியவர்களுக்கு ஒரு பலம், ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கணும்ல. அதை பார்க்கும் பொழுது நாங்க வந்து அப்படி இருக்கணும். ஏன் வந்து அமித்ஷா கிட்டேயே போய் உழுவுறாரு, எதுக்கு போய் விழறாரு?